பிள்ளைகள். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அவர்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் ஈவு. கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் பிள்ளைகளை உருவாக்குகிறார். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகள் மூலமாய் நமக்கு ஆறுதலும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகிறது. பிள்ளைகள் நமக்கு பாரமாய் இருக்கக்கூடாது. கர்த்தரே நம்முடைய பிள்ளைகளை சிருஷ்டித்திருக்கிறார். வாயை உண்டு பண்ணின கர்த்தர் அந்த வாய்க்கு ஆகாரத்தையும் கொடுப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை நம்பி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் வளர்ச்சி பெற வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஏராளமான பிள்ளைகள் இருப்பது கர்த்தரால் வரும் பெரிய ஆசீர்வாதம். இவர்கள் பலவானிடத்தில் உள்ள அம்பரா தூணியில் நிரம்பியுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அம்புகள் வெவ்வேறு நீளத்தில் இருக்கும். எல்லாம் ஒன்றுபோல் இருக்காது. அளவிலும் பலத்திலும் அவை வித்தியாசமாயிருக்கும். அதுபோலவே வீட்டில் உள்ள பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றுபோல இருக்க மாட்டார்கள், வித்தியாசமாயிருப்பார்கள். ஒரு சிலர் வால வயதின் குமாரராயிருப்பார்கள். வால வயது என்பது சிறு பிள்ளைகளின் வயதை குறிக்கிற வார்த்தை. அம்பரா தூணியில் உள்ள அம்புகளை பலவான் தன்னுடைய இஷ்டப்படி பயன்படுத்துவான். வீட்டில் உள்ள பிள்ளைகள் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். பலவானுடைய அம்பரா தூணியில் அம்புகள் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அம்புகள் இல்லாத அம்பரா தூணி பிரயோஜனமற்றது. தன்னுடைய அம்பரா தூணியை அம்புகளால் நிரப்பியிருக்கிற புருஷன் பாக்கியவான். நம்முடைய குடும்பத்தில் அநேக பிள்ளைகள் நிரம்பி இருக்கும்போது நாமும் பாக்கியவான்களாய் இருப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு வெவ்வேறு திறமைகள் இருக்கும். வெவ்வேறு அளவில் ஞானம் இருக்கும். அவர்கள் எல்லோருமே கர்த்தரால் வரும் சுதந்திரம். நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் கிடைத்த பலன். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காக வளர்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து வளரும்போது அவர்கள் பூரண புருஷராய் வளர்ச்சி அடைவார்கள். அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலிலே சத்துருக்களோட பேசுவார்கள். ஆதியிலே கர்த்தர் மனுஷனை பலுகி பெருகுங்கள் என்றார். இந்த வசனங்களின் பிரகாரமாகவும் வேதாகமத்தில் உள்ள இன்னும் ஏராளமான வசனங்களின் பிரகாரமாகவும் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் வரும் சுதந்திரமாக இருக்கிறார்கள். மனுஷன் பாவத்தில் வீழ்ந்ததினால் தேவனுடைய திட்டம் தோல்வியுறவில்லை. அவருடைய திட்டம் நிறைவேறுவதில் சற்று காலதாமதம் ஆயிற்று. ஒரு பலவானிடத்தில் அதிக எண்ணிக்கையில் அம்புகள் இருந்தால் அவன் அதிகமான சத்துருக்களை வீழ்த்துவான். நமக்கு அதிக பிள்ளைகள் இருந்து அவர்கள் எல்லோருமே ரட்சிக்கப்பட்டால் தேவனுடைய ஊழியத்திற்கு பெரிய உதவியாக இருப்பார்கள். தேவனுடைய சேனையில் சேர்ந்து போராடுவதற்கு அநேக போர் வீரர்கள் இருப்பார்கள். அம்புகளால் தன் அம்பார தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான் என்னும் வாக்கியத்திற்கு அநேக பிள்ளைகளை பெற்றெடுத்தவன் பாக்கியவான் என்பது பொருளாகும்.